படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா திருச்சபை மக்களாக உங்களை வாழ்த்துகிறேன். ஃபாதர் ஆஃப் பிஷப் எஸ்ராயாவுடைய தூர பார்வை, அவருடைய ஜெபம், ஆண்டுடைய இரக்கமும் மன உருக்கமும் அவரோடு இருந்தபடியால் அவருடைய உழைத்த உழைப்பு, இன்று அருமையான போதகர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டு விசேஷமாக இன்று நல்ல 3 கருத்துக்களை சொன்ன நம்முடைய ஏரியா சேர்மனோடு ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இந்த வார்த்தைப்படி அருமையான 3 கருத்துக்களை சொல்லி இதே மாதிரி அருமையான தலைவர்கள் அவரோடு இருந்ததால் தேவ கிருபை மனித தயவு அவர்களோடு இருந்ததால் முதலாவது சொன்னாங்க, அதாவது 1,00,000 திருச்சபை 1 கோடி அவர்கிட்ட இருக்கு. முதல்ல சொன்னது ஒரு சபை ஆரம்பிக்கிறப்போ 10 திருச்சபைனாரு, 10க்கு அவர் 6 7 பேர் இருக்கப்போ 100னாரு, 100க்கு பக்கத்தில் அவர் 70 75 பேர் இருக்கப்போ 1000னாரு. இப்போ 1000க்கு பக்கத்தில் வரப்போ என்ன சொல்கிறாரு, 1,00,000. இதுதான் வியாபாரியுடைய தனித்தன்மை. வியாபாரிக்கு என்ன கிடையாது, எல்லை கிடையாது. எல்லையை நிர்ணயிக்க முடியும். ஒரு எல்லையை நோக்கி ஓடணும், அடுத்த எல்லையை நோக்கி அடுத்த அந்த எல்லை வரணும்னு இன்னொரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணிடணும். போதுங்கிற மனமே பொன் செயலுக்கு வந்ததுன்னா ஆசையில் தான், வேலையில் இல்லை. வேலையில் ஏசு கிறிஸ்து போதுமானவராக இல்லை. ராமுழுதும் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபித்தார். எப்போல்லாம் ஊழிய வாங்கியிருக்கு அப்போல்லாம் ஊழியம் செஞ்சார். ஊழியம் என்பது ஜிஎல் மூடி அழகாக சொல்லுவாங்க. அவர் ஊழியத்தை முடித்து ஒரு நாள் வந்து படுத்து தூங்குனாராம். தூங்குறப்போ அவரை ஆவியானவர் எழுப்பி, எப்பா போ, அங்கே போனா மெயின் ரோடில் ஒரு பையன் படுத்துருக்கான், வந்துக்கிட்டு இருக்கான், நீ அவனுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி போனாராம். ராத்திரி 2:30 மணிக்கு. அப்போ தான் வேலையெல்லாம் முடித்து ரொம்ப டயர்டாக வந்தார். வந்து சாப்பிட கூட இல்லை, ரொம்ப டயர்டாக படுறதோ, இல்லைப்பா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்ப்பா, காலையில் போனேன், இப்போ தான் வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன், மணி 2:30 ஆச்சுப்பா, இப்போ போலீஸ் ஒட்டி நாய் ஒட்டினா ரோட்டில் நிற்கும், நான் போக முடியாது, நான் போக மாட்டேன்னாரா. இல்லை நீ போய்த்தாண்டா ஆகணுன்னாரா, போக முடியாதுன்னாரா. கடவுள் சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல, படுத்துக்கிட்டார். படுத்துக்கிட்டு திரும்ப சரி கடவுள் என்ன பண்ண ஒன்று படுத்துல. காலையில் எழுந்து 6:30 மணிக்கு ஆண்டவர் சொன்னாரே, எழுந்து வேகமாக இருந்து அவர் சொன்ன திசையை நோக்கி போனால் ஒரு மனுஷன் செத்து போய் படுத்து கிடக்கிறான். செத்து போனான். ராத்திரி வந்துட்டு அவன் செத்துருக்க மாட்டான், ஒருவேளை பசிலையோ வேதிலையோ செத்து போனான். அதுதான் ஆண்டவர் சொன்னான், இதுதான் ஊழியம். ஊழியங்கிறது எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை என்ன பண்ணணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவர் என்னை 10 வருஷமாக தெரியினார், எனக்கு அவர் 35 வருஷமாக தெரியாது. அது தப்பாக சொல்லிட்டாரு. அவன் மாமா மணி விருதுநகரில் சாதாரண எளிமையான மனிதர். ஆண்டவரை அழைக்கப்பட்டவரை விடாப்புடியாக ஊழியத்தை செய்தால் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர் மாமா. அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை இது. உண்மை தானே? தப்பாக சொல்லிட்டார். 10 வருஷம் ஈசியில் இருந்த காலத்தில், ஞாயிறில் இருந்த காலத்துலன்னு சொல்லிட்டாரு. ஆண்டோடைய அழைப்புக்கு யார் பாத்திரவனாய் நடக்கிறோமோ அந்த ஆண்டவர் வழி செய்ய மாட்டவர். 35 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் என்பது 35வது சங்கீதத்தை நாங்கள் வந்தபடி எனக்கு வந்தபடி 35 ஆண்டுகள் 35வது சங்கீதத்தில் சொல்றாரு, நீ கர்த்தாவே நீர் என் வழக்காளியோடு வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணும். தாவீதின் சங்கீதம். நீர் யார் எனக்கு வழக்கு தொடுறாங்களோ, யார் என்னை சண்டையில் அவங்களோட என்ன பண்ணுங்க. அதுதான் 1 சாமுவேல் 26:25 என் தாசனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் சொல்றா? அவருடைய எதிரி சவுல் சொல்ற. அவரை கொல்றதுக்கு ஈட்டி அம்பு வச்சுதான் சொல்றான், என் தாசனாகிய தாவீதே, son of David, you are a blessing man. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன சொல்றான்? உனக்கு ஒண்ணுமே வராது. அவனுடைய விரோதி சொல்ற. அதுதான் சொல்ற, நீர் என் வழக்காளியுடைய வழக்காடி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள். உன் மாபிசைக்கிற தொட்டி நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதுதான் உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-14 வருஷம். ஆண்டவர் அருமையா அந்த 1 சாமுவேல் 26-25 எடுத்தீங்களா? நான் இன்னமும் அங்கே உட்கார்ந்தோன்னா அதை வாசித்தேன். எதுக்கு எனக்கு வாசிக்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல. 1 சாமுவேல் 26-25 என் தாசனாகிய தாவீதே.
ரொம்ப பிளெஸிங். ஒரு நாள் காலையில, ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு நாள் காலையில இந்த வசனத்தை வாசித்தேன். அந்த பகல் ஃபுல்லா அந்த வசனம் சொல்லிக்கிட்டு நான் கேட்க கேட்க இனிமை. அந்த வசனம் அவ்வளவு டேஸ்டியா இருந்தது. வாசிங்களேன் யாராவது ஒருத்தர். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் சன் ஆஃப் டேவிட், என் குமாரனாகிய தாவீதே. யாரு? ஒரு விரோதியை பார்த்து சொல்றார், என் குமாரனாகிய தாவீதே. அடுத்து, you are a blessing, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். அடுத்து, great things, you are a working great thing, பெரிய காரியம், சாதாரண காரியம் அல்ல. அதுதான் அடுத்த வசனத்துல சொல்றப்போ அவரே சொல்றார், நீ தான் எனக்கு கேடதும், நீ தான் எனக்கு பரிசை, எனக்கு ஒத்தாசை. You are a helper, ஆண்டவர் சொல்றார். You are a boss சொல்லல, கடவுளை பற்றி you are a helper, எனக்கு நீ உதவி செய்யறது. You are a கேடகம், நீ எனக்கு பரிசு. எனக்கு விரோதம் வர்றப்ப, இப்போ பிரதமர் வர்றாருன்னா புல்லட் ப்ரூஃப் கார், 5 அடுக்கு பாதுகாப்பு, 5 செக்கிங், அப்பதான் உள்ளே வர முடியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது. இப்போ நான் 1940 ஆகஸ்ட் 15 ஏர்போர்ட்டுக்குள்ள போறீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்தே பயங்கர செக்கிங், செக்யூரிட்டி ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, சிஎம், சீஃப் மினிஸ்டர், கவர்னர் வர்றாங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு. ஆனா இவர் சொல்ல, நீர் தான் எனக்கு என்னது கேட்க, நீர் எனக்கு, அதான் சொல்ல, நீ ஈட்டியோடும் அம்போடும் வருகிறார், நானும் தேவனாய கர்த்தரி நாமத்தினால், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இந்த நாமம். விசேஷமா இந்த நாளில் கூட சங்கீதம் 146 போட்டிருக்காரு, என் ஆத்துமாவே பிரைஸ் தி லார்ட், ஓ மை சோல், என் ஆத்துமாவே. 146 ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சங்கீதம். ரொம்ப ஒரு ஸ்டெப்பா போனா ரொம்ப ஒரு சிறப்பான சங்கீதம். 146 ஹோல் பைபிளே அந்த 146 சங்கீதத்தில் தான் இருக்கு. அந்த 146 சங்கீதம் ஏன் என் கர்த்தரை துதிக்கணும். நேற்று ஒரு பாட்டி, திருநெல்வேலி ஒரு வயசான பாட்டி, 70-75 வயசு இருக்கும். அந்த பாட்டி அடிக்கடி ஒரு 30 செகண்டுக்கு, அரை நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ் போடும். வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் ஒரு மெசேஜ் வரும். ரொம்ப நல்ல ஒரு பல்லாத பாட்டி, பட்டிக்காட்டு பாட்டி, பட்டிக்காட்டி ட்ரெஸ்ஸு. எத்தனை இவங்க கூட விருதுநகர் டவுனு, இவங்க இருக்கிற டவுனு, ஆனால் வேலை செய்கிறதெல்லாம் கிராமம். அவங்க மாமா, அவங்க சொந்தக்காரங்க, ரொம்ப சிறப்பானவங்க, ரொம்ப நல்ல ஊழியக்காரங்க. ஒரு பாட்டி, ரொம்ப பின்தங்கின ஒரு கிராமத்து பாட்டி, பல்லாத பாட்டி, ரொம்ப அருமையான செய்தி. எப்போவுமே ஒரு அவர் டக்குன்னு ஒரு செய்தி, அதை கேட்டால் அப்படியே போய் மனசில் செட்டில் ஆகிடும். அப்படி ஒரு செய்தி சொல்லி நேற்று செய்தி சொல்லிச்சு. எத்தனை பேர் கேட்டீங்க எனக்கு தெரியல, ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க. அது என்ன செய்தி சொல்லுதுன்னா, அவங்க வீட்டில் ரொம்ப எலி தொல்லையாக இருந்துதான். எலி தொல்லை இருந்ததில் ஒரு எலி, அந்த போந்து எலி பிடிக்கிற அந்த வலை ஒன்று வாங்கி அதுக்குள்ளே நல்ல ஒரு வஞ்சர மீன் கருவாடு 700 ரூபா ராமேஸ்வரத்தில், இங்கே 1200 ரூபா. அப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா வீடு ஃபுல்லாக மணக்கும், நாத்தம் தூக்காது. எனக்கு நாத்தமாக தெரியும், விரும்பி சாப்பிட்றது மனமாக தோணும். அதுவும் அந்த ராமேஸ்வரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மீனை, வஞ்சர மீனை 7 அடி மண்ணை தோண்டி கீழே வச்சு உப்பை போட்டு மண்ணை மூடிடுவாங்க 7 அடி உயரத்துக்கு. அந்த வெயிட் அந்த மீன் மேலே இறங்கி 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 அதில் ஒரு மாதிரி நெய் கருவாடுன்னு வாங்காத. அது அவ்வளோ ஸ்மெல்லு, சாப்பிட ஒரு சில பச்சையாகவே சாப்பிட்றாங்க. நான் கருவாட்டுக்குள்ளே போய் பக்கத்துலேயே போகிறது இல்லை, எனக்கு பிடிக்கிறது இல்லை. அப்படி அவங்க அந்த மீன் வச்சோன்னா ஸ்மெல்லுக்கு அந்த எலி உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்தோன்னா வேகமாக அதை போய் வாயை வச்சோன்னா டப்புனு போய் எலி மூடிட்டு. இந்த அம்மா சத்தம் கேட்டது, எலி மாட்டிக்கிச்சுன்னு வந்து பார்த்தா எலி மாட்டிக்கிட்டு ராத்திரி 11 மணி. இன்னும் 11 மணிக்கு எங்கள் கதவை திறந்து எலியை கொண்டு வெளியே விட, ராத்திரி ஃபுல்லாக அந்த எலி உள்ளே இருக்கட்டும், காலையில் பிடிச்சி கொண்டு விட்டுறோன்னா நம்ம விட்டு போய் பார்த்து தூங்கிட்டு. காலையில் வந்து பார்க்குது அந்த எலி அந்த கருவாடெல்லாம் காலி பண்ணியிருக்கோங்க. ஆனால் வாங்கி வச்சதோட சரி, அந்த கருவாடை அது என்ன பண்ணலை, தொடலை. ஏன்னா வாங்கி விற்கிறப்ப சாப்பிட ஆசையில் வந்துச்சு, இப்போ மாட்டிக்கிட்டு. இப்போ அந்த நிலைமை என்ன, தப்பிக்கணும் உயிர். அதுக்கு மேலே என்ன ஆசை வந்துட்டு, இப்போ கருவாட்டு மேலே ஆசை இல்லை இருக்கு. இப்போ எதுக்கு மேலே ஆசை வந்துச்சு, இதுதான் மனுஷன். மனுஷன் என்ன பண்ணுறான், பார்ப்பதற்கு பளபளமாய் தோன்றும், நல்லா தான் இருக்கும். நண்பரோட ஒரு சிகரெட்டு பீடி அடிக்கிறப்போ நல்லா தான் இருக்கும். நண்பரோட பிறந்த நாளைக்கோ ஒரு திருமண நாளைக்கோ ஒரு பார்லருக்குள்ள போய் ஒரு புக் அடிக்கிறப்போ நல்லா தான் இருக்கும். பின்னால் அது என்ன ஆகும், லிவர் கெட்டு போகும், லங்ஸ் கெட்டு போகும், நுரையீரல் கெட்டு போகும், லிவர் கெட்டு போகும், சுவாசம் கெட்டு போகும். அந்த அடிமை பழத்தை நிமித்தம் குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை. இதுதான் மனித வாழ்வு.
ஒவ்வொரு மனிதனும் இப்படிப்பட்ட மனிதனா இயேசுகிட்ட உங்களில் பாவம் இல்லாதவன். யாரா சிகரெட் பிடிக்கல, யாரு குடிக்கல, யார் கஞ்சா அடிக்கல, யார் சாராயம் குடிக்கல. ஆனா போயிட்டு வேண்டாம், அது நல்லா இல்ல, விட்டுட்டு வரணும். அந்த எலி போய் வேகமா போச்சு மாட்டோன்னு அது கெட்டு போனது, அதை சாப்பிட்டா இன்னும் மோசமாயினா அது தன் வாழ்வை தேடி ஓடுது. அதே மாதிரிதான் மனிதனானவன் தன் வாழ்வை தேடி ஓடுகிற மனிதனாய் மாற வேண்டும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல அந்த தாவீதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த தாவீதோட நாத்தான் தீர்க்கன் தானே, நாத்தான் தீர்க்கன் சொல்றாரு. இதை பத்தி சொல்றப்போ எனக்கு என்ன அழகா தோணுன்னா, ஒரு நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பர் சொன்னார். அவர் நல்ல ஒரு இறை சிந்தனையாளர், எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ். நல்ல இப்போ இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு அவர் தமிழ் திருவள்ளூர் தான் கடவுளுங்கிறார். திருவள்ளூர் நல்ல மனுஷன் தான், அதுக்காக கடவுளாக முடியுமா, ஆண்டவராக முடியுமா? அவர் திருவள்ளூர் தான் கடவுள், தமிழ் தான் மொழி, தமிழ் தான் வாழ்வுங்கிறாரு. அப்படி அவர் சொல்றவர் ஏன் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்றாரு, அவர் கடவுள் மோசமானவர் என்கிட்ட சொன்னார். ஏன் இயேசு கிறிஸ்து மோசமானவர், உங்க உருவாக்கின கடவுள் சொல்ற ஆண்டவர் மோசமானவர், எதுக்குப்பா சொல்றேன்னு கேட்டேன். மொட்டை மாடிக்கு போனானா, அங்க ஒரு பொண்ணு துணி இல்லாம குடிச்சுதான், அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டானா, வீட்டுக்காரனை கொண்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிருக்கானா. அவன் உடனே என் இதயத்திற்கு ஏற்றவன்னு அவன் சொல்றாரு. இப்படி பண்ணவனே என் இதயத்திற்கு ஏற்றவனு கடவுள் சொல்றாரு. எப்படி சொல்லலாம்? அவன் ஒரு தப்பு பண்ணா, அடுத்தவன் பொண்டாட்டி அவளை பார்த்து அவளுடைய ஆசையை பத்தி இச்சையாகி அவன் போய் கரணவனை கொண்டுட்டு கொண்டு இதயத்திற்கு ஏற்றவன்னு எப்படி சொல்லலாம்? எப்படியும் கடவுள் நல்லது. எனக்கு கூட ஒரு நிமிஷம் என் மைண்ட் வேலை செய்யல. இதேதான் மனுஷன், தப்பு பண்ணாத மனுஷனே இல்லை, எல்லாம் நீதிமான் இல்லை. என் முதுரம் எனக்கு தெரியும், என் கண்ணில் இருக்காளுக்கு எனக்கு தெரியாது, என் முதுகு என்னால பார்க்க முடியாது. அதுதான் தன் முதுவை பார்க்கணும் இயேசு சொல்றாரு. உன் கண்ணில் இருக்க உதிரத்தை எடுக்காமல் அடுத்த மன்னிக்காம போறாரு. இயேசு கிறிஸ்துடைய பெஸ்ட் குவாலிட்டினா மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். மன்னிக்கும் கடவுள், அவர் மன்னிக்கும் கடவுள். எத்தனை முறைடா மன்னிக்கணும்? பேதுரு கேட்டா, ஐயா எத்தனை முறை? 7 தடவை நான் ஸ்டாப்பிங். அந்த போட்டுட்டு 3 புள்ளி வச்சா நான் ஸ்டாப்பிங் போய்கிட்டே இருக்கு. மன்னிப்பு, அவர் மன்னிக்கிற தன்மை இருக்கிறத உலகம் இருக்கு. அந்த மக்கள் தவறு பண்ணிட்டாங்க, தவறு பண்ணதால் அந்த மக்கள் ரொம்ப நல்லவன் இல்ல, கொடுமையானவன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கொடுமையானவன் சொல்ற, அவன் கொடுமையானவன். நோவாக்கோ கர்த்தருடைய கண்ணிலே கிருபை கிடைத்தது 6:6 கிருபை கிடைச்சதுங்கிற ஆதியாகமம் 6:6. ஆனா அந்த தண்ணினால அழிகிறப்ப அந்த மக்களை பாக்குறாரு, அவன் துடிக்கிறான், அவன் பிள்ளைகளோடு துடிக்கிறான். நீச்சல் தெரியல, மூழ்கி செத்து போறான். ஐயோ என் பிள்ளைகள் எல்லாம் சாகுதுன்னு நினைக்கிறவரு ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், உனக்கும் எனக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை, இனி இந்த தண்ணினால் பூமியை அழிக்க மாட்டேன், வானவில் ரெயின்போவை கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுதான் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இந்த பூமியில வராது என்று ஏசாயா 54:9 சொல்றாரு. ஏசாயா 54:9 சொல்றாரு. மன்னிக்கும் கடவுள், ஃபர்கிவ்னஸ். 35 ஆண்டுகள் இந்த திருச்சபைக்கு போதுமானவராக இருந்திருக்காங்க. ஆரம்பிக்கிறப்ப ஏதோ பக்கத்துல இருக்க ஒரு ஈசிய சர்ச்சில இருந்து வில்லேஜ் மினிஸ்ட்ரி வந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அப்புறம் இங்க ஒரு 2 குடும்பம் உருவாயிருக்கோம். அப்படியே டெவலப் ஆகி இன்னைக்கு ஒரு 75 குடும்பங்கள் தம்பி சொல்றாங்க. 75 ஃபேமிலிஸ், 75 குடும்பங்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. 35 ஆண்டுகள ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2 குடும்பம். வெரி ஸ்லோ, டெட் ஸ்லோ. ஒரு வருஷத்துக்கு 2 தானே கணக்கு வருது, அப்படித்தானே? அப்ப ரொம்ப கம்மி தானே. ஏன்னா நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? 35 ஆண்டுகள் கடந்து வந்த ஆண்டவற்றை நான் உண்மையா இருக்கிறோமா? தாவீது உண்மையா இருந்ததால் தான் அந்த இடத்துல சொல்றாரு, அப்பா நீ தைத்தது தவறப்பா. அதுதான் சங்கீதம் 50, தேவனே ஒரு கிருபையின்படி எனக்கு இறங்குங்க, என் அக்கிரமங்களை நினைக்காதீங்க. நினைச்சா நான் இருக்க முடியாது. அதுதான் சங்கீதம் 35, நீர் எனக்கு கேடகம். அதுதான் சங்கீதம் 90, உன்னதமான மறைவில் இருக்கிறவர். நாம தவறு செய்த பொழுது தவறு என்று உள்மனது பேசும். காந்தியடிகள் இவ்வாறு சொல்றார். அவர் உயர்ந்த குலம், பிராமண குலத்தை சேர்ந்தவர், உயர்ந்த குலம். அவங்க அம்மா சொன்னாங்க, குஜராத்ல இருந்து லண்டன்ல படிக்க போறார்.
படிக்க போன தம்பி நீ போற அந்த ஊர்ல பன்னி சாப்பிடுவான், கோழி சாப்பிடுவான், மாடு சாப்பிடுவான், நீ என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நம்ம மதத்தின் முறைப்படி நீ அதெல்லாம் புலாவ் சாப்பிடணும். சரிமா தோற்றமா நான் சாப்பிடல சொல்லிட்டு போனாரு. அங்க போனார், பன்றியோடு சேர்ந்த கன்றுக்குட்டி எங்க போகும்? அவர் போய் அங்க மீன், அங்க ஃபிஷ் எப்படி வைப்பாங்கன்னா இங்கிலாந்துல அப்படியே முழு கோழியை வெந்நில முக்கியமா கொதிக்கிற வெந்நில அவிஞ்சிடும். அப்படியே கொடுப்போம். அதில் மிளகு தூளோ மசாலாவோ உப்பு கறியா அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்டாரு, வீட்டில் வந்து படுத்தாரு. வயறு வலி துடிக்கிறார். எதுக்கு வயறு வலின்னு கேட்டார். அப்போ உள்மனது பேசிச்சான். கோழி அடி வயிற்றுலேருந்து குக்கரக்கோன்னு கோழி கூவிச்சான். அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை என்ன பண்ணேன், நான் சாப்பிட்டதில் எனக்கு பெண்ணாமிக்கே. அதுதான் சங்கீதம் 19:12 தன் பிள்ளைகளை உணவுங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடி மட்டும் என் சாதத்திற்கு நான் திரும்பி போய்வேன். ஓசியா 5ஆம் அதிகாரம் கடைசி சொன்னார். அவர்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் இனி பாவம் செய்யாது. யான் பாவம் செஞ்ச? உனக்கு பாவம் செஞ்சா எய்ட்ஸ் வந்து அந்த பொண்ணு அடிக்கல. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல தன் கண்ணீரினால் போய் இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்து, கண்ணீரினால் கழுவி, தலைமுடியினால் துடைத்து, முத்தம் செய்து, பரிமள தைலம் ஊத்துனா. அவளை ஏன் நீ தப்பு பண்ண, ஏன் புருஷன் விட்டு போனான்னு அடிக்கிற? இனி பாவம் செய்ய சொன்ன. இனி எவ்வளவு அருமை, இனி செய். இவ்வளவு செஞ்சிட்ட தோத்துறோம் விட்டுரு. அதுதான் பெஸ்ட் குவாலிட்டி நம்ம ஆண்டு வச்சார். அந்த ஆண்டவரை பார்த்தா சொல்றாரு, என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவர். அதுதான் சங்கீதம் 103 தோத்திரத்தின் சங்கீதம். என் நோய்களை அகற்றி, என் வியாதிக்கு விலக்கி, நன்மையினால் கிருபையினால் திருப்தியாக்கும் ஆண்டவர். நீங்கள் நான் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரின்னு சொல்றப்போ நான் செய்த தவறுகளை நினைத்து பார்க்கிறோமா? நான் நினைச்சு பார்ப்பேன். எனக்கு 50-65 வயசு ஆயிடுச்சு. இப்போ 65 வயசுல 35 ஆண்டுகள் எனக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். எனக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். ஒருவேளை 35 ஆண்டுகளுக்கு முன்னால 30 ஆண்டுகளுக்கு முன்னால நான் செய்த தவறுகளை நினைச்சு பார்ப்பேன். எத்தனையோ மரணத்துக்கு போயிருக்கணும். எப்பெல்லாம் தவறு பண்ணிட்டு போய் கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் விடுதலை 70 முறை மன்னிக்கும் ஆண்டவர். அதுக்காக தவறுன்னு செய்து என்ன பண்ணக்கூடாது, மன்னிப்பு தவறு செய்யக்கூடாது. அப்ப அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நான் நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். கர்த்தரை அழகா அவர் வச்ச நோட்டீஸ்ல அந்த வசனம் தான் போடுறாரு. எதுக்காக? நம்ம எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை இருந்தாலும் இதுவரை எனக்கு ஆண்டவரின் வயதை நினைத்து நாம் திரும்பி வந்த பாதையை கடந்து பார்த்து கர்த்தரை துதிக்க வேண்டும். என் உயிரோடு இருக்கும் அளவு நான் என்னைக்கோ செத்துருக்கணும். என்னைக்கோ மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு இவர் ஒப்பு கொடுத்துருப்பாரு. மண்ணலி போட்டு வந்துருப்பாரு கல்லறையில. ஆனா அந்த மண்ணலி போடாம இதுவரை எனக்கு 65 வயசு. மண்ணுக்கு மண்ணு, புழுதிக்கு புழுதி, சாம்பலுக்கு இல்ல. நான் உயிரோடு எவ்வளவு நாள் நான் துதிப்பேன். துதிச்சுட்டு என்னது 4வது வசனத்தை சொல்றாரு, அந்த கல்லறைக்கு ஆவி பிரியும் வரை 146 3 வாசிங்க. அவங்க எல்லாம் நம்பன என்னது வேஸ்ட். யாரையும் மனுஷன் நம்புவது கரளையாய் போன செடி. எரேமியா 14. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவான், மனுஷனை நம்புவது கரளையான போன செடிங்கிறாரு. அதுதான் நீ பிரபு அவன் கொடுத்தா இவன் கொடுத்தா இவனெல்லாம் நம்பாத, கடவுளை நம்பு. ஒப்புதல் கர்த்தரை நம்பு. ஃபெய்த்ஃபுல்லான ஆண்டவர் விசுவாசி. ஒரு மனுஷன் வேறு சொல்றாரு, இதே மாதிரி ஒரு சர்ச்சை பக்கத்துல வந்தாரு. அப்போ நம்ம ஏரியா சேர்மன் மாதிரி அழகான ஒரு ஐயா வந்தாரு. அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாரு. அப்போ அவரை பார்த்து இந்த ஐயா நல்லா ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சி அவர்கிட்ட போய், ஐயா கொஞ்சம் அவசரம், ஒரு 1000 ரூபா கொடுங்க அவசரம், இல்லை ஒரு 5000 ரூபா கொடுங்க, இல்லை உங்கள் பைக்கு கொண்டாந்து கொடுங்க, ஏதோ ஒன்று கேட்டார். அவர் கொடுக்குறவர் எப்பவுமே செய்கிறவர். அவரை பார்த்து கேட்டார். அவர் கொஞ்ச நேரம் இருப்பா, மணி 9:01. இப்போ பெல் அடிக்கலாம் இருக்க வந்து அங்கேயே விட்டுருவான். 9:02 பெல் அடிச்சா என்ன நாங்கள் பரலத்துக்கே போக முடியாதுன்னு சர்ச்சு மக்கள் சண்டை போடுவான். அதனால டைமுக்கு என்ன பண்ணணும்,
கீப் அப் பண்ணணும், வேற வழியில. ஏன்னா அவர் ஒரு நாள் எவனையும் பார்த்து திட்டிப்பாரு, இப்படி டைமுக்கு வரலன்னு. அவர் மனசுல வச்சுட்டு இன்னைக்கு அவன் திரும்ப ரிப்பீட் பண்ணுவான். இதெல்லாம் சர்ச்சில் நடக்கிறதெல்லாம் உண்மை இல்லையா? இல்ல நான் 35 வருஷம் செக்ரட்டரியா இருந்துட்டேன். ஒரு காலத்துல ஐயரை திட்டும், ஐயர் என்னை திட்டுவாரு. அதனால இதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஐயா நம்ம 2 அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஒண்ணுமே இல்லைன்னா அவர் ஓகே ஆயிடுவாரு. எது உண்மைதான். அது ஐயர் வாழ போச்சுட்டு போக முடியாது, வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். மெம்பர்ஷிப் எடுத்து விட்டுருவாங்க, விட்டுருவாங்க. அப்படி அவர் போய் இருப்பான்னு அவர் சர்வீஸ் முடிச்சுட்டு வரப்பான்னு சர்வீஸ் முடிக்க சர்வீஸ் முடிச்சாரு. இன்னாரு கேட்டாரு 2000 ரூபாய் இதை கேட்டாரு, கொண்டு போய் சர்வீஸ் முடிஞ்சோன்னா போய் அதை தேடினாரு. அவர் இல்லை, போயிட்டாரு. உடனே அவர் நண்பர் இப்போ ஒருத்தர் தண்ணி கொடுக்குறாரு, டீ கொடுக்குறாரு, கீபோர்டு பார்க்குறாரு, கூட பாடுறாரு, ஜோம் பண்ணுறாரு. இது மாதிரி ஒரு மனுஷன். அவனை கூப்பிட்டு ஐயா வா, இது மாதிரி கேட்டாரு, அவர் ஆளைக்காரில் போய் கூட்டிட்டு வா, கொடுக்கணும்னு சொல்றாரு. அவர் தேடி அவரை போடுறாரு. போனா அவர் வேண்டாம், ஏன்னா இது வேண்டான்னாரு. எதுக்கு பாடினாரு? ஒருத்தர் கேட்டு அவசரத்துக்கு வந்தேன். அவர் சர்வீஸ் முடிச்சுட்டு வரையினாரு. அவர் ஆள்ற போய் எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்களின் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு 2 கையும் மேல தூக்கி கடவுளை பாக்குறாரு. அவரே அங்கதானே கேட்டு தராரு, நீ உன் ஊட்டி எனக்கு, நான் டைரக்டா நானே கடவுள்கிட்ட போயிடும் போயான்னு வந்தேன். வந்தானு ஜோம் பண்ணி கடவுளை கொடுத்தாரு. அதுதான் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கட்டும் கர்த்தரை என் உள்ளளவும் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி உள்ள மறுபுத்தனையும் அவனை என்ன பண்ண கூடாது, நீ நம்ப கூடாது. ஏன்னா அவனுடைய ஆவி பிரியும். அவன் செத்து போவான். யார் செத்து போவான்? மனுஷன் நம்பினா அவன் என்ன பண்ணுவான்? கொடுத்துட்டு வருவான். திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போறான். என்ன பண்றது? வீட்டுல போய் தரேன்மா, ஹார்ட் அட்டாக்ல செத்து போறான்ல. குறிப்பிட்ட இறங்குறவனே எனக்கு ஒரு கேரண்டி இருக்குங்களா? இல்ல. என்னன்னு கொண்டாந்து அப்படிதான் இருந்துச்சு. அவ்வளோ டயர்டா இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னும் உட்காந்து ரொம்ப டயர்டானேன். நம்பிக்கை இல்லாத வாழ் யார் என்ன பண்ணும்? யாக்கோபின் தேவனை அழகா சொல்றாரு 5ஆம் வசனம். யாக்கோபின் தேவனை அவரை ஹெல்ப்பரா வச்சிருக்கணும். இப்போ இவரை கொண்டாந்து ஹெல்ப்பர் கூட வந்தாங்க இந்த ஐயாவை. எனக்கு ஒரு 2 வருஷம் அவரை தெரியும். அவருக்கே முடியல, அவர் 150 ஃபேமிலியை காப்பாத்துறாரு. அவருக்கே ஒரு ஹெல்ப்பர், அவர் 150 ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தாரு. ஐயா கொடுன்னு. அது வேற யாரையும் நம்பாத குடும்பம். அது எல்லாரும் நம்புவாங்க, லைன்ஸ் மட்டும் யாரையுமே நம்ப மாட்டாங்க. பொண்டாட்டி நம்ப மாட்டான், புருஷனை நம்ப மாட்டான், கொடுக்குற நம்புவான், கொடுக்காத நம்ப மாட்டான். அவங்க அவ்வளவு ரொம்ப டஃப் அவங்க பழகுறது. ஆனா அவரை நம்பி 150 குடும்பம். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்தது. என்ன சொல்றாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன், ஏன்னா வானத்தை பூமியையும் அவை என்னென்றைக்கும் உண்மையை காட்டுற, உண்மை ட்ரூத் காட்டுற, உண்மைதான். எப்படின்னா இது மாதிரி சர்ச்சு ஐயா சேர்மன் வெளியே போறாரு, போறப்ப சர்வீஸ் முடிச்ச பிறகு ஹெல்ப் பண்ணுவாரு. ஒருத்தர் சேர்மன் பேர சொல்லி ஏரியா சேர்மனுக்கு தோத்துறோம், ஏரியா சேர்மனுக்கு தோத்துறோம். நான் வந்தேன். நிறைய பேர் அப்படிதான் இருக்கான். பிஷப்புக்கு தோத்துறோம்மா, கடவுளுக்கு தோத்துறதுன்னு விட்டுருவான். கொடுக்குறவங்க தோத்துறோம். இப்போ 1 மணி நேரம் நீ சொன்னாரு, இதுதான் கதை. கொடுக்குறவங்க பார்த்து தோத்துறோம் வீணா பேசி அவனையும் அழிச்சு இவரும் அழிஞ்சு மனுஷனை புகழ்வது தப்புன்னு தெரியாம, அவரு புகழ்வதால் நான் இருக்க இடம் தெரியாம மேல போய் பொத்துன்னு கீழே விழுந்து வெடிச்சு சாகிறத இரும்பு என்ன பண்ணக்கூடாது. யாரையும் யாரை புகழணும்? கடவுளை புகழ்தான் வாழ்வோம் வாழ்க்கையில. மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? தோத்துறையா அவ்வளவுதான் மதிக்கணும், பெருமைப்படக்கூடாது. அவன் ஏரியா தோத்துறோம் அவருக்கு யுத்தம் ஆண்டவருக்கு தோத்துறோம் இந்த பக்கம் அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் கோவம். இது மனுஷன், நம்ம எல்லாருமே மனுஷன். மனுஷன் என்ன நம்மகிட்ட இருக்கு? ஏன்னா தாய் பாவத்தில் அவள் உற்பத்தி பாவத்திலே பாவத்துலதான் உருவானோம். அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும், எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், பாதரா பிஷப் இருக்கும், இன்னைக்கு இருக்க பிஷப் அம்மாங்க இருக்கும், மாடரேட்டருக்கு இருக்கும். இல்லாத மனுஷனை எல்லா பயிலும் ஒண்ணுதான். அப்போ அவனுக்கு ஐயா போய் கோவம் வந்துட்டு, இவன் நம்மளும் புகழ்றான், இவனும் புகழ்றான்னு பார்த்தாரு. ஒரு நாள் கேக் எடுத்தாரு, சர்ச்சில் வச்சிருந்த கேக்கை வாங்கி அந்த அவரை புகழ்றது அந்த கேக்கை கொடுத்தாரு. ஐயா தோத்துறோம் போயிட்டாரு. அடுத்த நாள் வந்தாரு, டேய் கேக்கை வாங்கி சாப்பிட்டியா? நல்லா இருந்தா. அது மெக்ரோன்ல பிளாக் ஃபாரஸ்ட். இன்னைக்கு பிளாக் ஃபாரஸ்டோட ஆரஞ்சு ஃபாரஸ்ட் வந்திருக்கு. முன்ன பிளாக் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சு இப்போ ஆரஞ்சு ஃபாரஸ்ட் இப்போ வேற ஏதாவது வந்திருக்கேன். நான் இப்போ ஆரஞ்சு ஃபாரஸ்ட் பார்த்து 1 வருஷம் ஆயிட்டு.
கேக்கு கடை பக்கம் போனாவே சுகர் கூடுதனால போறதில்லை, அந்த பக்கம் திரும்புறதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து 1 கிலோ சாப்பிடுவேன். அதனால அந்த பக்கம் நான் போறதே இல்லை. தோத்திரம் ஆண்டவரேன்னு இப்படி கண்ணை மூடிட்டு யாருக்கும் வாங்கி கொடுக்கறது இல்லை. முன்ன இவருக்கு ஒரு 1/4 கிலோ, இவருக்கு ஒரு 1/4 கிலோ, இவருக்கு ஒரு 1/4 கிலோ, நான் ஒரு 50 கிலோ சாப்பிடுவேன். சுகர் கூடியது, உடம்பெல்லாம் நமைச்சல் வந்தது, எதுக்கு தொல்லை விட்டு போயிடுறது, காசு மிச்சம் வேணான்னு போயிடுது. அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. போனப்புறம் அடுத்த நாள் பார்த்து அந்த கேட்க நல்லா இருந்தேன். அது ஒன்றும் சாமியை கொடுத்தீங்க, அன்னைக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, 50 ரூபா வீட்டுக்காரன் பாத்திரத்துல வெளியே வச்சுட்டான். என்ன செய்த பார்த்த, கடவுள் உங்களோட பேசினா அந்த கேட்க தந்தீங்க, கேட்க இவனுக்கு கொடுத்தேன், 50 ரூபா கொடுறானே, 500 ரூபா கேட்காம தாராளமா 50 ரூபா கொடுத்து கேட்க வாங்கி போயிட்டாங்க. அட கொள்ளையில போனவனே, அது 5 சவரம் நகை வேற இருந்ததுடா கேக்குக்குள்ளன்னு. 3.25 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததுன்னா இவரு கொடுத்தது அவரை நல்லவனுக்கு கொடுத்தாரு. அவன் 50 ரூபாய்க்கு எங்க வித்துட்டான், கடவுள் நல்லவனுக்கு கொடுத்துட்டான். அப்ப யாரை ஹெல்ப்பரா வச்சுக்கணும்? கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிறவன் எந்த இடத்துல இருக்கிறான். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிச்சாங்க, அவ்வளவுதான். கூட்ட உடைச்சாங்களா? ஜெயில திறக்க சொன்னாங்களா? ரட்சிக்கப்படுற அப்பதான் நான் வீட்டுக்கு போவேன்னு சொன்னாரா? அவங்க ஒண்ணுமே பண்ணல. துதித்து பாண்டாங்க கர்த்தரை. துதி, அந்த துதியானது என்ன பண்ணுச்சு? ஒரு ஆட்டம் வந்துச்சு, கதவுகள் உடைந்தது. ஏதோ நடந்துட்டு நான் ஜெயில எடுத்து சாக போறேன், டேய் உனக்கு ஒண்ணு செய்யாத. அவன் சொல்றான், அதோட ஜெயிலு, டேய் சிறை கைதி, கொலைக்காரன் கொலைக்காரன் ஒரு சினிமாவில் சொல்ல, நீ மட்டும் என்ன பெரிய என்னவோ பண்ணிட்டா செய்யுங்க, நீ ஒரு கொலைக்காரன் அவர் முடிச்சவங்க 2 பேரும் ஒன்னாதான் வந்தோம். அதுவரை அப்படிதான் சொன்னான். அப்படி சொன்ன பார்த்து கொஞ்சம் ஆண்டவன் மாறே நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு அப்ப நம்ம யார துணையா வச்சிருக்கணும்? அதுதான் சொல்ல, ஆத்மாவே. சவுல் விரட்டுறாரு, அவர் துடிக்கிறாரு. சோறு இல்ல, சட்டம் பேசுறாங்க. ஐயமாரலாம், கல்யாணம் பண்ணியா பிள்ளைக்குன்னா, ஞானஸ்தானம் பண்ணியா, சந்தா கட்டினியா, ஏழை பாக்கி கொடுத்தியா, நீ கல்லறைக்கு ஃபீஸ் கட்டினியா, இதெல்லாம் சட்டம் பேசுறோம். நம்ம எங்களை மாதிரி அங்கி போட்டவங்க அதைத்தான் அங்க இருக்கிற சட்டம். இது பரிசுத்தம், இது தொடக்கூடாது. போட முட்டாள் ஃபூல், பசினா ஒண்ணு எடுத்து கொடுறா, போய் சொல்லிட்டே சார். யார நம்பிக்கை வச்சிருந்தாரு? கடவுளை நம்பிக்கை வச்சிருந்தாரு. எப்போ பசினாரோ அப்ப என்ன இருந்துச்சு? அவர் வயிறு ஃபுல்லாயிட்டாரு. நம்ம எப்போ வாழ்க்கையில ஆண்டவரை நம்பிக்கையா கொண்டு கர்த்தரை நம்பிக்கையோடு கைவிடப்படுவதில்லை. அவர் சொல்றாரு, I do not lift you, I do not forget you. நான் முன்னிட்டு விலகுவதில்லை, என் கைவிடல, அவன் கூட இருக்கிறேன், அவன் கூட இருக்கிற, நீ ஏன் கவலைப்படுற? நம்பிக்கையா வச்சிருக்கணும். அவருடைய பெஸ்ட் குவாலிட்டி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யணும். அவர் வந்ததின் நோக்கம் கொடுமையான சீரல் மதிலை மூழ்கிய வெள்ளத்தை பொருட்கள், ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு. ஏழில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக வந்தார். இயேசு வந்ததின் நோக்கம் ஆவியாரின் உயிர், தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதய நறுமுண்ட மக்களுக்கு விடுதலை, குருடர்களுக்கு வாழ்வு, குருட்டுத்தன்மை இருப்பதற்கு விடுதலை சொல்றாரு. அதுதான் ஜீசஸ் உலகத்துல வந்தாங்க. அந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக. நாம் இப்படிப்பட்ட கஷ்டமான வேதனையில துன்பத்துல இருந்தாலும் அது அவனுக்கு விடுதலை, வாழ்வு. நாம் ஆண்டவரை நோக்கி எப்பவுமே பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒரு பையன் அமெரிக்கால ஜனாதிபதி வீட்டுக்கு போகணும்னு நினைச்சானா. அப்பா அம்மாவோட அமெரிக்கா டூர் போறான். வெள்ளை மாடி முன்னால அமெரிக்கா ஜனாதிபதி வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறான். அங்க இருக்க காவலர்கள் விட மாட்டாங்க. அம்மா அப்பா வாடா போவோம், நம்ம போக முடியாதா, நம்ம ஏழடா உள்ள போக முடியாதுங்கிறாங்க. இன்னும் வெயிட் பண்ணுமாங்கிறான். அப்ப ஒரு ஆபீசர் வர்றாரு, அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஐயா தோத்துறோம், நாங்க இந்த ஊரு உள்ள இருக்க ஒரு அப்துல் கலாம் எங்க ஊருக்காரு, ராம்நாடு ராமேஸ்வரம் பக்கத்து வீடு தான். அவர் ஒரு பார்வடி பார்த்து போறோம். அவங்க அப்பா அன்னைக்கு கரிஞ்ச ரொட்டி சாப்பிட்டாரு, சப்பாத்தி. அதே மாதிரி நாங்களும் பக்கத்து வீடு தான், எங்களுக்கு கொஞ்சம் உள்ள விடுங்க கேட்கிறான். அவர் சொன்னாரு, எனக்கு ஆட்சியம் இல்லப்பா, நீ உள்ள போறத பத்தி, நீ உள்ள போயிட்டேன்னா எனக்கு வேலை போயிருமே, எனக்கு குழப்பம் போயிருமே அவர் சொல்லிட்டு இருக்காரு.
இப்படி பேசிட்டு அங்க ஒரு மனிதர் வர்றாரு, தூரமா நிற்கிறார், பார்க்குறவர் எதுக்கு நிற்கிறீங்கிறப்போ அங்க இருக்க அந்த அதாவது ஃபாதர் ஆஃப் பிஷப் இறந்து அந்த வானகத்தில் வச்சிருக்கிறப்போ அவர் பாடி வானகத்தில் வச்சிருக்காங்க, அவர் பாடி நடுவில் வச்சிருக்காங்க, சுற்றி எஸ்கார்டு பொதுமக்கள்லாம் தள்ளி நிற்கிறாங்க. அவங்க உண்மையாக நேசிக்கிறவங்களாம் 300 அடி 400 அடி தள்ளி நிற்கிறாங்க. ரொம்ப விஐபி பாண்டு தான் பக்கத்தில் இருக்காங்க. நான் எனக்கு பக்கத்தில் போக கொஞ்சம் ஆசை. அப்போ மேலே பார்த்தேன், கடவுளை நோக்கி தகப்பனே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு. அந்த நேரத்தில் சத்யா ஐயர் வந்தார். என்ன நினைக்கிறீங்கன்னாரு. அந்த வாங்கிட்ட விறுவிறுன்னு உள்ள போட்டுருக்காரு. என்னைய பார்த்தோன்னே அம்மா பிஷப் அம்மா எழுதுன்னு அன்னை வாங்க தோத்துறோன்னாங்க. அவர்தான் ஒரு ராஜ மரியாதை. இதே மாதிரி இந்த பையன் இங்க நின்று அந்த அவர்கிட்ட பேசிட்டு ஒருத்தர் வந்தாரு, என்னன்னாரு சொல்றான். சரி இப்போ உனக்கு என்ன, ஜனாதிபதியை பார்க்கணும் அவ்வளவுதானே, வா கூப்பிட்டு போறேன். அவர் போக போக வழியில் இருக்கலாம் சளி தெரிக்கிறான். ஒருத்த கூட நிப்பாட்ட உள்ள போன பிறகு பார்த்தா அவருடைய ஜனாதிபதியுடைய மகனே வந்து உள்ள பிடிப்பார். இதுதான் ஆண்டவரை நம்ம நம்பிக்கையா வச்சிருக்கிறப்போ அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்ய மாட்டார். நம்ம ஒடுங்கி இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம், நம்ம பின்தக்க மக்கள் கவலைப்பட வேண்டாம், என் காசு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், நான் படிக்கிறேன்னு கவலைப்பட வேண்டாம், நான் வியாதியோட இருக்கிறேன்னு கவலைப்பட வேண்டாம், எனக்கு கொரோனா இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம். எதுக்குன்னு do not worry. அப்போ உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாங்க. நீங்க கடவுள்கிட்ட பயப்படாதீங்க. கடவுள்கிட்ட பயப்படாம உங்களுக்கு தேவையானவற்றை கடவுள்கிட்ட சொல்லுங்க. தேவையானவற்றை கடவுள்கிட்ட சொல்றப்போ அவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார். யாரை காப்பாற்றுறாரு? உன் பரதேசினா யாரு? ஒண்ணுமே இல்லை, எல்லாமே வித்தவுட். அவனை கர்த்தர் காப்பாற்றும் ஆண்டவர். திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறவர். துன்மார்க்கன் வழியையோ கருத்தி போடுகிறார். ஏன்னா அவர் சதா காலங்களிலும் அரசாகிறார். ஈஸியா பெர்மனன்ட் ராஜா. அவர் தான் எப்பவுமே ராஜா. 5 வருஷத்துக்கா எலெக்ஷன்ல வர்றவர்கள் அவர் நித்திய ராஜா. அதுதான் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோள் மேல் இருக்கு, நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. பெர்மனன்ட் ராஜா அவர் தான். ஏன்னா அவர் இந்த வானத்தையும் பூமியும் அவர் சொல்ல ஆகும். நாம அவர்கிட்ட போய் தகப்பனே என்னை மன்னிங்கன்னு கேட்டா போதும், எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டா போதும். சகையை கேட்ட பொழுது இந்த வீட்டிற்கும் அவங்க அழகா மெசேஜ் சொன்னாங்க. அவன் மேல பார்த்தான், அண்ணாந்து பார்த்த பொழுது ஈசு அவனை பார்க்கிற, நீ பாத்துறப்பா பாப்பா உன் வீட்டுக்கு வரேன், I will come to your house. வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. ஆனா அங்க இருக்கவங்களாம் ஒத்துக்க மாட்டான். கடவுள் ஒத்துக்கிட்டாலும் ஐயமாறு வந்து நீ வரி கொடுக்கல, நீ சண்டை வாங்கல, ஞானஸ்தானம் வாங்கல, நீ சசம்பவம் கொடுக்கல, அப்புறம் என்னென்ன ஏதோ ஒண்ணு வேண்டப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன கல்யாணம் பொண்ணுக்கு எப்போ ஒண்ணு NOC எழுதி கொடுத்துருவாங்க, என்னன்னே பார்க்க மாட்டாங்க. பிடிக்காம வந்தா இத்தனை கேள்வி, இத்தனை நோண்டுல இத்தனை சிக்கல் இருக்கலாம். இந்த ஐயமார் கூட பழகுறதால அப்படி இருக்கேன். ஐயமார் கூட சண்டை வாங்கிட்டா கல்யாணத்துக்கு பிளான் வச்சுக்கின்னு எங்கேயுமே இல்லைங்க. ஆனா அவங்க கடமை, அவங்க அதுக்கு மேல தப்பு பண்ணா பக்கத்துல இவர் போட்டு கொடுத்துருவாங்க, இவரு தப்பு பண்ணாரு. இதெல்லாம் பெரிய சிக்கல் வரும். ஆனா இயேசு சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்துட்டேன்னா அவரை மட்டும் பிரிக்கணும். யாரை பிரிக்கணும்? வேற யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வேற யாரையும் என்ன பண்ணக்கூடாது, பாராட்டக்கூடாது. மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே உயர்த்தக்கூடாது. நீங்க ஆண்டவர் மட்டும் துதிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃபே தெரிஃபுல், அற்புதமான லைஃப், வழிநடத்துவோம். அந்த ஆண்டவர் தகப்பனே எங்களை வாழ்வு கொடுங்க. நீங்க அவரை நோக்கி பார்க்க ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, உங்களுடைய கிருபையை எனக்கு கொடுங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு கொடுங்க தகப்பனே, உன்னை ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய வழிநடத்தல் எனக்கு தாங்க தகப்பனே, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே நோக்கி பார்க்கிறப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க போற ஒரு ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதுல தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவர் நோக்கி பார்ப்போமா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை துதி என்று தாவீது சொன்னாங்கப்பா. அப்படி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே, உங்களுடைய கிருபையை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே.
இந்திய சுவிசேஷ திருச்சபை தகப்பனே, சென்னை பேராயம் தகப்பனே, அரும்பாக்கம் ஏரியால தகப்பனே, தூய லூக்கா தேவாலயத்திலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். லூக்கா தேவாலயத்தில் உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்திற்காக, உடைய வழிநடத்திற்காக காத்திருக்கிறோம் தகப்பனே. 35 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. 34வது ஆண்டு கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலிருக்கும். துதித்து கொண்டே இருந்த எங்களுக்கு தகப்பனே, நீர் எனக்கு கேடகம் என்று, நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களை வழிநடத்துகிற தகப்பன். 35வது ஆண்டுகால ஒரு புதிய திருச்சபை கட்டுமான பணிக்காக நம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. தேவைகளை சந்திங்க. உங்களுடைய பிரசனம், உங்களுடைய இறக்க எங்களோடு வரட்டும். உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும். உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும் தகப்பனை. எங்களை நீங்க பிளஸ் பண்ண போற தயவுக்காக நன்றி. எத்தனையோ வேதனையின் மத்தியில, எத்தனையோ துன்பங்கள் மத்தியில எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஒரு விதமான தலைவலியினால ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த மகளுக்கு ஒரு விடுதலை தகப்பனே. தன் உள்ளத்துல ஒரு அழியாத ஒரு ஏக்கம், தன் உள்ளத்துல ஒரு கரைப்படைந்த ஒரு ஏக்கம் தகப்பனே. இந்த பாவத்தை நிமித்தம் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம், எனக்கு விடுதலையில எனக்கு பிரஷருக்கு காரணமே இந்த பாவம் தான். அந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு முழு விடுதலை, அந்த பாவத்திலிருந்து எனக்கு முழு விடுதலைன்னு ஒரு சகோதரி அதற்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு சகோதரன், தீராத கெட்ட பழக்கத்தினால நான் இருந்தேன், அதனால எனக்கு இவ்வளவு துன்பமான நிலைமை, இந்த பிசி ப்ராப்ளத்துல இருக்கிறேன், எனக்கு அதுல இருந்து ஒரு முழுமையான விடுதலை தரமாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தன் பிள்ளையோட படிப்புக்காக, தன் பிள்ளை இவ்வளவு செல்லமா வளர்த்தேன், ஆனா என் பிள்ளை வழி தவறி தடுமாட்டத்தினால சென்றுட்டாப்பா. இன்று வேதனை கஷ்டத்துல என் பிள்ளை இருக்கிறா, அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? மீண்டும் ஒளி வாழ்வுக்கு வரமாட்டாளா? இருளான வாழ்வுக்கு போயிட்டா, அந்த ஒளியை நோக்கிய மகள் வரமாட்டாங்க. சகோதரி ஏக்கத்தோடு தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு விசை கூட எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு சொன்னீங்கப்பா. ஒரு விசை கூட அந்த மகளை அந்த ஒளியுள்ள வாழ்வுக்கு அழைச்சிட்டு வந்து நீ விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட, உங்களுடைய கிருபை அந்த மகள் மத்தியில இறங்க போற தயவுக்காக கூட, அந்த குடும்பத்துல ஒரு அமைதி நீங்க கொடுக்க போறீங்க. ஒரு அமைதி அரசனாய் நித்திய ராஜாப்பா, நீ நிறையான ராஜா, அவர் என்றென்றும் சதா காலம் அரசாளுகிற தகப்பன் என்று 146 கடைசியில சொல்றாங்க. அந்த ராஜா எங்க உள்ளத்துல வாங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க ஜெபிக்கிறாங்க பிள்ளைகளுக்காக தகப்பனே. மீண்டும் இந்த பரிசுத்த லூக்கா தேவாலயத்திற்காக நன்றி செலுத்துறோம். அரும்பாக்க ஏரியால இருக்கிற இந்த திருச்சபையில தகப்பனே, உங்களுடைய பிரசனம் திருச்சபையுடைய ஊழியர்களுக்காக, திருச்சபையில பணி செய்ய எங்களுடைய ஏரியா சேர்மனுக்காக, ஆபீஸ் பேரண்ட்ஸ்க்காக, எங்களுடைய பிஷப்காக, எங்களுடைய மாடரேட்டருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசனம் ஒவ்வொரு இருக்கட்டும், ஆசீர்வதிங்க. தன்னால் 150 குடும்பங்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து தன்னால் முடிந்த உதவி செய்ய அன்பு ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர் பிளஸ் பண்ணுங்கப்பா, ஒரு பலவீனத்தை மாற்றுங்க. நான் உலகிற்கு வெளிச்சம்னு சொன்னீங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியை நான் சொன்னீங்க. அந்த ஒளி அவருக்குள்ள வரட்டும், அநேகருக்கு ஒரு ஒளியாய் அவரை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென். அறுவடை மிகுதி